மின் கட்டண உயர்வை கண்டித்து ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் ஆவடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தார். மேலும் காவிரி நதிநீர் தர மறுக்கும் கர்நாடக அரசையும் ரேஷனில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பது இல்லை என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை சாடினார். இந்த கண்டன கூட்டத்தில் தேமுதிகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. எல்லா வகையிலும் தமிழகமும் மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல், எதுவும் நடக்காதது போல், தமிழக முதல்வர் நல்லாட்சி நடப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கி பொய் சொல்லி வருகிறார். இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக ஒரு முதல்வர் வேட்டி சட்டை அணியாமல் பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு வருகிறார். அவரால் நடக்க முடியவில்லை. கை நடக்கமுள்ள உடல் பாதிப்புகள் நிறைய உள்ளது. அதை மறைக்கவே தான் பேண்ட் சட்டை அணிந்து கையை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டு நடந்து வருகிறார். அவர் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். எனவே கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர்கள் யாருக்காவது துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என தேமுதிக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் வெளியில் கொண்டு வர வேண்டும். இதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என கேட்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் மௌனியாக இருப்பது, அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். எல்லாரும் எதிர்த்து கேட்டால்தான் ஆளுங்கட்சிக்கு அவர்கள் செய்யும் தவறு தெரியும் என்பதை சுட்டிக்காட்டுவதில் கடமைப்பட்டுள்ளேன். பட்ஜெட் என்பது இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் அறிவித்த பட்ஜெட் அனைத்து தமிழகத்திற்கும் பொருந்தும். ஆனால் தமிழக மக்கள் 3வது முறையாக தவறு செய்திருக்கிறார்கள். இதுவரை 3 முறை தொடர்ந்து எம்பிக்களாக வெற்றி பெற செய்யாததால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கவில்லை. அதனால்தான் தமிழகத்திற்கு எந்த சலுகையும் கிடைக்கவில்லை என்பது மனவேதனை அளிக்கிறது. இதேபோன்று பழவேற்காடு மீனவ மக்களின் வலைகளை எரித்திருப்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியது. அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நிலை மாற வேண்டும் என்று தேமுதிக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். திமுகவை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறது. அதை பற்றி கேள்வி கேட்டால் யாரும் பதிலளிக்க மறுக்கிறார்கள். உடனே மத்திய அரசின் நீட் பட்ஜெட் குறித்து பேசுகிறார்கள். மத்திய அரசை குறை சொல்வதை தவிர ஆட்சியில் உள்ள திமுக எதையும் செய்யவில்லை என தெரிவித்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உடனுக்குடன் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் தவசி ரமேஷ். தயவுசெய்து பெண்கள் முறையிடுவதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் அதை சொன்னாங்க. ஆனா இப்ப 4வது வருஷம் நடக்குது. ஒரு 4000 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. எத்தனாவது வருஷம் நடக்குது? 4வது வருஷம். வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட இந்த 4 வருஷத்துல 4000 கொடுத்திருக்கமா முடிவதா? அப்போ இவங்களுக்கு மனசு இல்லை. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய மீனவ மக்களுக்கு இந்த ஆட்சியில எந்த பாதுகாப்புமே கிடையாது. நேற்று பாத்தீங்கன்னா திருவள்ளூர் பொன்னேரி வட்டம் லைட்டஸ் குப்பை பகுதியில இரவு சுமார் 2 மணிக்கு படகுகள் இருக்கிற இடத்துல வலைகள் இருந்து நெருப்பு வருது. எங்க இருந்து? மீன் பிடிக்கிற வலையில இருந்து நெருப்பு வருது. யார் வைக்கிறாங்க நெருப்பு? வானத்துல இருந்தா வருது நெருப்பு. எல்லாமே இந்த திமுகவினுடைய சூழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பக்கம் மீனவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பும்பாங்க. இவங்களே வந்து மீனவ வலைகளுக்கு புகை வச்சு எரிச்சு விடுறது இவங்க தான். அப்போ அதை நம்பி வாழ்கின்ற மக்கள் எப்படி வாழ்வாங்க? 50 மீனவர்களின் வலைகளில் மொத்தம் 80 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்க இழந்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த அரசு அந்த மீனவர்களுக்கு உரிய அந்த வலையை உடனடியாக பெற்று தந்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நிச்சயமாக நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் ஒரு டிஎம் தண்ணீரை உடனடியாக தந்துவிடு. கேள்வி கேளுங்க. ராஜா கேளு ராஜா. இவ்வளோ நேரம் அதான பேசுனேன். இல்லை இப்போ இவ்வளோ நேரம் மைக்கில் அதானே பேசுனேன். அப்புறம் அது கூட நீங்கள் கேட்கலையா?
3 விஷயம்: மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி ரேஷன் பொருளில் அத்தியாவசியமான பாமாயில் பருப்பு வகைகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது, அதே மாதிரி காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கிட்ட இருந்து நமக்கு பெற்று தராததை கண்டித்து தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நாம் நடத்தியிருக்கோம். சரிங்களா? சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இங்கே மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இது எல்லாம் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்கே எதுவுமே நடக்காத வண்ணம் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் பொய்யா சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? வேஷ்டி சட்டை போடணும். அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியாளம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுமா? அவரால் நடக்க முடியல, கை ஷேக் இருக்குது, அதனால் நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிர்றது தெரியக்கூடாதுன்னு இன்றைக்கி செய்கிறாரு. அதனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு நியாயத்தை வழங்கணும். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், சிபிஐ வழக்கை நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொண்டு வரணும். பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டால் தான் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதான் நேற்று எல்லாரும் சொல்லியிருக்காங்களே, ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு. இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவங்க அறிவித்த அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும். ஆனால் தமிழக மக்கள் 3வது முறையாக தப்பு செய்கிறாங்க. இது வரைக்கும் 3 முறை தொடர்ந்து இன்றைக்கி எம்பிக்களாக ஜெயிக்க வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இனி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிச்சயம் இது மாறணும்னு கேட்டுக்கிறேன். திமுகவை எதிர்த்து தினம் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க. உடனே மத்திய அரசு போயிடுவாங்க, நீட்டை பற்றி பேசுவாங்க, பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும்? உடனே மத்திய அரசை குறை சொல்கிறத தவிர திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க, எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன். நன்றி. போகலாம்.